கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான அந்த வேலையில உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான அந்த நாள்ல ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட அ பகிர்ந்து கொள்வதில மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இந்த நாள்ல என்ன விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, யோசுவா அ 5ஆம் அதிகாரத்தில வசனம் 13 அதில பார்க்கும் பொழுது, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவன், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி யோசுவாவை நோக்கி சில காரியங்களை குறித்து பேசுறார். இப்போ இது என்ன காரியம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை யோசுவா வழிநடத்தி வராரு. வரும்பொழுது யோர்தானை கடக்கிறாங்க. யோர்தானை கடந்து அவர்கள் வரும் வழியில யோர்தானை கடந்துட்டாங்க. கடந்து முடிச்ச உடனே அவங்களுக்கு எதிரே இருப்பது என்னவென்று பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னா, கானான் தேசத்தில் இருக்கிறது. இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடித்து கொள்ள வேண்டும், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருந்ததுனால, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசமாய் கானான் தேசம் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்து வருஷங்கள் கடந்து, தலைமுறைகள் கடந்து அவர்கள் செங்கடலை தாண்டி எரிகோ பட்டணத்தை நோக்கி, கானான் தேசத்தை நோக்கி யோர்தானை கடந்து வந்து நிற்கும் பொழுது, யோசுவா வெளியிலிருந்து போய் பார்க்கறான். என்ன பார்க்கறான் அப்படின்னா, எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் பார்க்கறான், இந்த தேசத்தை ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான் பாருங்க. இதோ ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். அவனுக்கு எதிரே ஒருத்தர் நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அவருக்கு யோசுவாக்கு அங்க யார் நிற்கிறாங்க, யாரோ இருக்கிறாங்கன்னு தெரியுது. யாருன்னு போய் கேட்கிறான். நீங்கள் எங்களை சார்ந்தவரோ இல்லை நீங்க எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்கிறான்ல யோசுவா கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். எரிகோ பட்டணத்தை இவர்கள் பிடித்து கொள்ள வேண்டும், எரிகோ பட்டணத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவன் சேனைகளின் கர்த்தர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியை அனுப்புகிறார். அவர் வந்தாராம், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அதிபதியா வந்திருக்கிறார். எதுக்கு? எரிகோவில் இந்த ஜனங்கள் போக வேண்டும், எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நமக்கு எதிரே எரிகோ இருந்தாலும் அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் சேனைகளின் அதிபதியாய் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்துல அவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒன்று பரிசுத்த ஆவியானவரா இருக்கும், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவா இருக்கும், இன்னொன்று பிதாவா சொல்லப்பட்டிருக்கும். வேதத்துல இந்த தூதர்களுக்கு அவர்ன்னு சொல்லப்பட்டிருக்காது. தூதர்கள் அப்படின்னு போட்டிருக்கும், ஆனா அவர்னு எங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனா இந்த இடத்துல அவர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன். நான் என்னவா வந்திருக்கிறேன்? அதிபதியா வந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்பா என்ன பண்ணிருக்கிறாரா? அதிபதியா வந்திருக்கிறார் அந்த இடத்துல. சேனைகளின் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அவர்களை காப்பாற்றும்படிக்கு, அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி உங்களுக்கு அதிபதியா நான் வரேன். கர்த்தருடைய அதிபதியா நான் வரேன். சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எவ்வளவு நல்ல தகப்பன். யோசுவா பயப்படுறான் ஸ்டார்டிங்ல. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடு இருக்க நாளில் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலை அப்படின்ற. விலகவே இல்லைப்பா, நான் உன்னை விட்டு விலகலை. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது. யோசுவா ஆண்டவர் சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலங்கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவ அப்படின்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, நம்ம அப்பா நமக்குன்னு வச்சிருக்கிற சொத்தை அனுபவிக்கும்படிக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எரிகோ முன்னாடி நின்னாலும் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவரே கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இப்பொழுது நமக்குள் வந்திருக்கிறார். யோசுவாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. நீ பயப்படாதப்பா, உங்களோட நான் இருக்கிறேன்னு ஏதோ சத்தத்துல மட்டும் சொல்லல, வந்து நிக்கிறாருங்க. 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். அவனுக்கு கை கொடுக்கும்படி, அவனுக்கு உதவி செய்யும்படி, அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி, அவனை தேற்றும்படிக்கு, எரிகோயை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு சேனைகளின் அதிபதியா அவர் வந்து நின்றார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்திருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் வருது? ஒருவேளை கடவுள் என் கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனை எனக்கு இருந்திருக்காதுல்ல. என் கடவுள் என் கூட இல்லை பொழுது, என் தகப்பனை என்னை விட்டு போயிட்டாரு பொழுது, ஏசப்பா என் கூட இல்லை பொழுது நினைச்சிடும். அப்பா உங்க கூட தான் இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு யோசுவாக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை மீறதே கிடையாது. நாம கூட மறந்துடலாம், நாம கூட இந்த சூழ்நிலை கூட நான் இருக்கிறேன்பா, எல்லா சூழ்நிலையும் கூட நான் இருக்கிறேன்னு வாக்கு கொடுப்போம். ஆனா அதை நிறைவேற்ற முடியாம கூட போயிடலாம். ஆனா அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல, சொல்லிட்டு மாத்துறவர் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்ம கூடவே தான் இருக்கிறாருங்க. நாம் என்ன பண்றோம்? அவர் கூட இருக்கிறாரோ இல்லையன்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வந்துடுச்சு. நம்ம கூட இல்லை வருது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம கூட இல்லை வருது, அதனால தான் இந்த சூழ்நிலை வருது. நம்ம கூட இல்லை வருது, அதனால தான் இந்த பிரச்சனை வருது. நம்ம கூட இல்லை வருது, அதனால தான் இந்த கடன்லாம் இருக்குது வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதை விட இந்த உலகத்தில் சிறந்த மோட்டிவேட்டர் வேறு யாரும் இல்லைங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. அவர் எனக்குள் இருக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறவன் விசுவாசியெல்லாம் இல்லை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறபடினால கடவுள் இருக்கிறாரியா, என் தகப்பன் என்னோட தான் என் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகலை, என் கூட தான் இருக்கிறார், என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தவன் தன்னைத்தானே தேற்றிக்கின்னு
தன்னைத்தானே பலப்படுத்திக்கின்னு தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானவரோட கூட இணைஞ்சி ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மூவ் பண்ணுறானோ, நிச்சயமா அவனோடு கர்த்தர் கூட இருந்து அவனை நடத்தி கொண்டு இருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கூட இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ விசுவாசி, நீ நம்பு, உன் கூட எவர் இருக்கிறாருன்றத நம்பு. இல்லைன்றத எதை வச்சு நீ சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான்பா இருக்கிறேன். எஸ்ஐயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல். யூ டோன்ட் ஃபியர், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்யறேன்பா, நான் உனக்கு உதவி செய்வேன்பா, நீ ஏன் கவலைப்படுற? எஸ்ஐயா 41:10 சொல்லு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். அதனால் எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒன்று உங்களை மேற்கொண்டுட்டு போயிடாது. உங்களை மேற்கொள்ளுகிற அளவுக்கு அதுக்கு ஒன்றும் பலன் இல்லைங்க. சர்வ வல்லவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். யோசுவா கண்ணால பார்க்கறான், தன்னுடைய சரீர கண்களினால பார்க்கறான். கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி இங்க நிக்கிறத அவன் பார்க்கறாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்றாரு, உங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன் ஆண்டவரே. உங்ககிட்ட நான் வேண்டுறேன், பிரகாசமுள்ள மனக்கண்களை தான். அவன் சரீர கண்ணில் பார்த்தான், நம்ம மனக்கண்ணில் பார்க்கவே மாட்டோம். நம்ம மனசு அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. பாருங்க, நம்ம மனசுக்கு ஒரு கண் இருக்கு, இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் மனசு. மனசு என்ன பண்ணும்? இமேஜின் பண்ணும். நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணும். நடக்காத ஒரு விஷயத்த நெகட்டிவாக இமேஜின் பண்ணும். கற்பனை பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் மனசு. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் மனசில் மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாக இருக்கணும். அவர் என் கூட தான் இருக்கிறார். என்னங்க நம்பிக்கிட்டே இருக்கணுமா? நம்பிக்கை தானா வாழ்க்கை? நம்பிக்கிட்டே இருக்கணுமா? ஆனால் ஆண்டவர் செய்வாரா? போவாரா? வருவார்? உங்கள் கூட தானே அங்கே இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். யோசுவாவுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்கப்பா. கர்த்தருடைய சேனைகளின் தேவன் சொல்லிட்டே இருந்தார், பார்த்தா கூட நிற்கிறாரு. அவனுக்கு உதவி செய்யும்படி அவனோடு கூட நிற்கிறாரு. எரிகோ அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களோடு கூட துணையாய் நிற்கிறாருங்க. ஒரு சப்போர்ட்டா நிற்கிறாரு பாருங்க. ஒரு இடத்துல பார்க்கலாம், யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. நீங்க வர பிரச்சனைகள், வர பாடுகள், உபத்திரவங்கள்லாம் உங்களது நினைச்சிடுறீங்க, சோர்ந்து போறீங்க. நான் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன், எப்படி இந்த சூழ்நிலையை நான் கடந்து போக போறேன், எப்படி இந்த கடன்ல இருந்து நான் வெளிவர போகிறேன். நிறைய பேருக்கு பெரிய சந்தேகம், பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது வாழ்க்கை. எப்படி இந்த நோயிலிருந்து நான் வெளிவர போறேன் எனக்கு தெரியல. எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கிறோம், அவர் என் கூட இருக்கிறார், நான் அதை ஒத்துக்கிறேங்க, அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அதை அறிக்கை செய்யறேன் வாயில. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். ஒருவனுடைய நினைவு எப்படியோ அவன் எப்படியே இருக்கான். இந்த வாய் எதை பேசும்னா, உள்ள ஒன்று வச்சுன்னு உள்ள எதனா ஒன்று இருதயத்தில் ஒருத்தனுடைய வாய் எதை பேசுமா, அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறானோ அதை தான் பேசுவான். அவன் எதை பேச வரான் அப்படின்னா, அவன் மனசுல ஒரு விஷயத்தை யோசிக்காம பேச முடியாது. ஒரு விஷயத்த அவன் இதை பேச போறான், அதை பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல தோணும் பாரு, அதைத்தான் பேசுறான். அது நல்லதோ கெட்டதோ மனசுல தோணும் பொழுது அதை இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உன் இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்குது? அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள அவர் வாசம் பண்றார். இது உன் இருதயத்துல நிறைஞ்சிருந்ததுன்னா உன் வாய் பேசும், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். உன் நாவு விரைவா எழுதுகள் எடுத்தால்
அவர் என் கூட இருக்கிறாருன்ற நீ வேகமா எழுது. அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கு, நமக்குள் வாசம் செய்து கொண்டு. எதை குறிச்சும் சோர்ந்து போவாதீங்க. வசனம் உங்களுக்கு நிறைய தெரியும். வசனம் எங்கெங்க இருக்கு, இந்த வசனம் இருக்கு, ஆண்டவர் கூட இருக்கிறாரா, நமக்குள்ள இருக்கிறாரா, வசனம் நிறைய தெரியும். ஆனா நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசி. நம்புறோமா? அவர் என் கூட தான்ப்பா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த பிரச்சனை எப்படி வரதுன்னு தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி வரதுன்னு தெரியல. டோன்ட் ஃபியர், ஐ வில் ஹெல்ப் யூ. கர்த்தர் சொல்றாரு எஸ்ஐயா 41:13. பலம் உண்டு, திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோசுவாக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு அப்படியே வீட்டில் எரிகோ பார்த்துட்டே இருக்கிறான் யோசுவா. வெளியிலேருந்து பார்க்குறான் யோசுவா. யோர்தானை கடந்து முடிச்சுட்டு யோர்தான்லேருந்து கடந்து வந்த பிறகு எரிகோவை பார்க்குறான். வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கிறார். அவனுக்கு எதிரே நின்றான். சும்மா சொல்லிட்டு போலீங்க, நம்ம கூடவே வரார், நம்ம கூடவே பிரயாணம் பண்ணுகிறார். நீ கடக்கிற எல்லா சூழ்நிலையும் நீ நினைக்கிற நீ தான் கடக்கிறன்னு, நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தனியாக இருக்கிறேன்னு, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே, உறவுகள் இல்லையே, பணம் கொடுத்து உதறதுக்கு ஒருத்தர் இல்லையே, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கடனாக இருக்குது, யாருமே உதவி செய்ய மாட்டாங்களேப்பா. கோச்சிக்கிறோம், சொந்த பந்தத்தில் கோச்சிக்கிறோம். அவங்க மேலே மன வருத்தமாயிரும், தாங்கலாயிரும். என்னங்க ஒரு உறவுகள் இருக்கிறது, ஒருத்தர் கூட உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார். வேடிக்கை பார்க்கலீங்க. என் பிள்ளை இதுல இருந்து கொண்டு வந்தோம், என் பிள்ளை இதுல இருக்கக்கூடாது. நல்ல தகப்பன், நம்மளை பெற்றவங்க தகப்பன் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை கஷ்டப்படணும். எந்த அப்பா அம்மாவும் என் பிள்ளை கஷ்டப்படணும் நாசமா போட்டு தனக்கு தன் பிள்ளை எதுவுமே செய்யலைனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல, அவன் எனக்கு எதுவும் செய்யலாம் கூட பரவாயில்லப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும், மனசார அவங்கள அவன் ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சொல்ற தாய் தகப்பன் உண்டு. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பிள்ளை நோயில கிடக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார் நினைக்கிறீங்களா? அதை நான் நோயை கொடுத்து உன்னை வந்து நான் என்னோட கூட சேர்த்துக்கிறேன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் நோயை கொடுத்து ஆண்டவர் அவரோட கூட சேர்த்துக்கிறார். எந்த அப்பா அம்மா என் பிள்ளைக்கு நோய் வரட்டும், அப்போதான் வந்து என் பிள்ளை வந்து என் கூட இருப்பான், என்னை நல்லா பார்த்துப்பான், என் கூடவே இருப்பான், எந்த அப்பா அம்மா நினைக்கிறதில்ல. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் மட்டும்தான் அவன் திருந்த மாட்டான், அவன் சர்ச்சுக்கே வர மாட்டான். அவனுக்கு எதனா ஒன்று நடந்துச்சுன்னா ஆண்டவரே அவனுக்கு எதனா ஒன்று நடக்கட்டும் ஆண்டவர், அப்போ தான் அவன் உங்களை தேடி வருவான் சர்ச்சு. எப்படிப்பட்ட கிறிஸ்துவ சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு? கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையை கொடுத்து 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 உன்னை தன்னோடு அணைத்து கொள்ள முடியும். தன்னோட சிலுவையில் அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனாங்க நோயை கொடுத்து உன்னை வந்து தன்னோடு சேர்த்துக்கணும்னு நினைப்பாரு. நன்மையை செஞ்சு அவர் தன்னோடு நம்ம இணைத்து கொள்ளுகிறார். ஒருத்தன் பலவீனமாக இருக்கிறான், உடம்பு முடியாமல் இருக்கிறான், பைபிளில் பார்க்குறோம். ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்த உடனே அவன் ஓடி போய் சொல்கிறான். இப்போ யாருக்கிட்டே சொல்லாதன்றது அவன் ஓடுறான், போயிட்டு சொல்கிறான், மூப்பர்கள்கிட்டலாம் போய் சொல்கிறான், ஆசாரியர்கள்கிட்ட போய் சொல்கிறான், அவர் எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்துட்டார் யாரு அப்படின்னு சொல்கிறார். எப்போ அதெல்லாம் போய் சொல்லாத, வெளியே நான் போய் சொல்லுவேன், போய் சொல்கிறான், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், பட்டணம் முழுவதும் போய் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு. அப்போ நோய் யார் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தார். இன்னைக்கு தேவனை குறித்து, கடவுளை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, நம்முடைய தகப்பனை குறித்து என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? இப்படிதானே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடன் பிரச்சனை அவர் கொடுக்கலைங்க, நோய் அவர் கொடுக்கல, தரித்திரத்தை அவர் கொடுக்கல. அவர்கிட்ட இருந்து அது வராது, அவர்கிட்ட இருந்தால் தானே வரத்துக்கு.
நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டான். அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன். அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தானேங்க. நன்மை மட்டும்தானே அவர்கிட்ட இருக்கு. ஜீவ ஊற்று அவருக்குள்ள இருக்கு. நோய் இல்லை, தரித்திரம் இல்லை, பாடுகள் இல்லை, உபத்திரங்கள் இல்லை. அவர்கிட்ட எதுவுமே இல்லைங்க. உனக்காக எனக்காக சிலுவையில் அதை அவர் சுமந்து கொண்டார். சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார் தான். அது உன்னோட நோய், உன்னோட தரித்திரம், உன்னோட பாடு, உன்னோட உபத்திரம், உன்னோட வேதனை, நீ அனுபவிக்கிற எந்த வேதனையும் நீ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு, எது இருந்தாலும் எனக்கு வரட்டும், நான் சுமந்துக்கிறேன், என் பிள்ளைங்க அதை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறார். எங்கேயும் போய் தேடாத, உனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் பிலீவ் பண்றேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார். எங்கேயுமே நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்துட்டு இருக்காரு. அவனுக்குள்ள உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. மனசு எந்த அளவுக்கு வாழுதோ, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களில் இருக்கணும். உங்களுடைய எண்ணம், உங்களோட சிந்தனை எல்லாமே கிறிஸ்து இயேசுவில் இருந்தா மாதிரி இருக்கணும். அப்படின்னா பிதா என்னை தனியா இருக்க விடலை அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட சிந்தனை. அதே சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அவர் என்னை தனியா விடலைங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நான் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னுடைய நோய், நான் இப்பொழுது அனுபவித்திருக்கிற இந்த பலி, இந்த வேதனையானது, இந்த பிரச்சனைகளானது, இந்த கடன் சுமையானது நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லீகலா என் உடம்புல வந்துடுச்சு. இல்லீகலான்னா ஏதோ ஒரு விதத்துல நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் தேவனை, அதனால எனக்குள்ள இது வந்துடுச்சு. இனிமே இது என் உடம்புல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு புரிதலுக்குள்ள வரும் பொழுதுதான் மனசு புதுசாகும் பொழுது மனம் புதிதாக மறுரூபமாகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சுகமா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா உன் நோயை நான் சுமந்துட்டேன், நீ நான் நோய் இருக்குதுன்ற உன் உடம்புல நோயெல்லாம் கிடையாது, நீ அதெல்லாம் பார்க்காத. உன் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் நீ பார்க்காத. ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே பலவீனமா இருக்கு. ஒரு பக்கம் லாசரு மரித்து போனது குறித்து அழுகுறாரு, இன்னொரு பக்கம் லாசருவை பார்த்து சொல்றாரு, லாசருவை எழுந்து வா, கல்லறையிலிருந்து எழுந்து வா. 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிருக்குமேன்றாங்க. அவங்க சகோதரி கிட்ட சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசிச்சனா தேவனுடைய மகிமையை காண்ப. என்னன்னு விசுவாசிச்சா? உயிரோடு இப்போ நான் அவரை லாசருவை எழுப்பி கொண்டு வரேன். நீ விசுவாசிக்கிறேன். செத்து போகணுன்றது தேவ சித்தம் இல்லை, நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் அழுகிறாரு, லாசரு இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அவனை உயிரோடு கொண்டு வரார். ஒரு பக்கம் எனக்கு பலவீனமா இருக்குது ஆண்டவர்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் சொல்லுங்க, எது வழியும் சொல்லணும், சரியாகிற வழியில் சொல்லுங்க. இந்த சரீரத்தில் அந்த பலவீனம் காணாமல் போகிற வரையில சொல்லிக்கினே இருங்க, என் நோய் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. நான் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புரிதல் உங்களுக்கு வரும்பொழுதுதான் பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பது போல நோய்க்கும் தரித்திரத்திற்கும் பாடுக்கும் எதிர்த்து நிற்பீங்க. இதை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் அதை அனுபவிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இல்லைன்னா வாங்க, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயை, பாடுகளை, உபத்திரங்களை, தரித்திரத்தை அனுபவிச்சுன்னு அப்படியே கடவுள் இது எங்களுக்கு கொடுத்த சொத்துன்னு நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்காக தானே வந்தார். ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஊரில் இயேசு கிறிஸ்து அப்படியே சிலுவை, அவர் தோல் மேலே சிலுவையை வச்சு அப்படியே இழுத்துன்னு போகிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அது உண்மையில எவ்வளோ மகத்தான ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாருல்ல. நம்ம ஏதோ அசல்ட்டா ஏதோ பைபிளில் கதை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அசல்ட்டா போயிடும். எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. ப்ராக்டிக்கலாக ஒருத்தனை இப்போ வெளியே ஒருத்தர் 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னாலே அது ஊரே கூடிடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறாங்கன்ன உடனே எவ்வளோ பேர் கூட்டம் கூடியிருப்பாங்கல்ல, பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேர் சூழ்ந்து நின்று இருப்பாங்கல்ல. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கும்.
இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்ல. மீடியாலாம் வந்துடுச்சு, இன்னைக்கு எங்கெங்கேயும் நடக்கிறது எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்து போட்டுடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க போகிறார். அவரை சிலுவையில் கொண்டு போகிறாங்க, சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க, சிலுவையில் எடுத்துன்னு போய் அடிக்கிறாங்க. ஏங்க ஒரு மனுஷனை எடுத்துன்னு போய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும்பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மகத்தான ஒரு காரியம், எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் கூட அவர் செய்கிறாரு. என் பிள்ளைங்களோட நோயை நான் சுமந்துக்கிறேன்ற ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ், எவ்வளோ ஒரு தியாகம். என் பிள்ளைக்காக நான் இதை சுமக்கிறேன், நான் இதை சுமந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க இதை சுமந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இதை சுமக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அதை சுமந்துக்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பன், நல்லவனுக்காக ஒருவேளை மறிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் அதை தான் சொல்ற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களா? ஆனால் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து வாங்கி கொடுத்த ஆரோக்கியத்தை சிம்பிளா அவர் தான் ஏன் நோய் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு போயிடுறீங்களே. எவ்வளவு பெரிய வஞ்சகமான ஒரு உபதேசம் இதெல்லாம். எவ்வளவு பெரிய வஞ்சகமான ஜனங்களை நடத்துறாங்க. கடவுள் தான் நோயை கொடுக்குறாரு. அதைத்தான் அவரு சிலுவையில் சுமந்து என்னை அந்த நோயை சுமக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் அந்த நோயை என் புள்ள. ஏன்னா ஒரு கேன்சர் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னா நான் கண்கூட ஒரு சிலரோட வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். ஒரு அடிபட்டுச்சு, அது எவ்வளவு வலிக்குங்க. அந்த வலி எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? உங்களுக்கு அடிபட்டாதான் வலிக்கு தெரியும்ல. மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம். மற்றவங்களோட வலியை புரிஞ்சுக்குங்க, அது எவ்வளோ வலிக்கும். சுகர் ஒரு சிலரோட காலை வெட்டி எடுக்கிறாங்க, கையை வெட்டி, எவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு. என்னைக்கு அந்த வலியை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? அதை தேவன் கொடுத்து அவனை சுகர் அவனுக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரா? இந்த பலவீனத்தை அவனுக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரா? அவன் காலில் வெட்டிட்டாங்க, கையை வெட்டிட்டாங்க, நகை வெட்டுறாங்க, வெட்டி எடுத்துறாங்க. இதுக்கு மேலே இது இருந்தால் உங்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகும், அதனால நாங்கள் இதை கட் பண்ணிடுறோம், இதில் சுகர் அதிகமாக பரவிடுச்சு. புரிஞ்சுங்க, தேவன் கஷ்டப்பட்டு சிலுவையில் அவர் நோயை சுமந்துட்டு அவரே மறுபடியும் கொடுத்து உன்னை தன்னோட கூட இணைச்சிக்க பார்க்குறான்னு நீ நினைக்கிறீங்களா? எவ்வளோ ஒரு வஞ்சகமான ஒரு காரியம் அது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் நோயை கொடுக்கறது இல்லைங்க. அவர்கிட்ட இருந்து நோய் இல்லை, நோய் வராது அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அவர்கிட்ட நோயே கிடையாது. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுத்துக்கும் வரான். அவன் வேலை, அவனை டியூட்டி, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிஞ்சுட்டே இருக்கிறான். சரியாய் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தை கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. யோசுவாவுக்கு முன்னாடி இதோ அவர் ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயில்லைங்க. அவன் கண்ணு பார்க்குது, மாம்ச கண்ணு பார்க்குது, அவனோட இந்த சரீரத்தோட கண்ணே பார்க்குது. ஒருத்தர் அவனுக்கு எதிராக நிற்கிறாரு. யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றாரு, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாக இப்போது நான் நிற்கிறேன் அப்படின்றார். அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். இங்க தேவனே நிற்கிறாருங்க யோசுவாவுக்கு. நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா வாய் ஜாலத்துக்கு பேசல, கூடவே என்ன சொல்றது, எப்படி சொல்றது, கண் எதிர நிற்கிறாருங்க. நின்று சொல்றாரு, நான் சேனைகள் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியா இப்போ வந்திருக்கிறேன்பா, பிதா வந்திருக்கிறேன், நான் தேவன் வந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்ற இந்த மனக்கண்கள் கூட இருக்கிறாருங்க அப்படின்றத நீங்க என்ன சொல்றது, உங்க மனசார இதை நம்பிட்டே இருங்க. ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறார். நீங்க நிச்சயம் அதை பார்ப்பீங்க.
என் கூட இருக்கிறாருங்க, அவர் என்னை நடத்துறாருங்க. என் சூழ்நிலை வரும்போது, என்னுடைய இந்த காரியங்கள் வரும்போது, அந்த காரியங்கள் வரும்பொழுது நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் தான்டா கூட நின்று நடத்துறார் நம்மள அப்படின்ற மாதிரி இந்த சூழ்நிலைகள் மாறி போகும். ஒன்றும் உங்கள் மேல் புரளுவதில்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஒரு வழியா எனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் 7 வழியா தெரிச்சு ஓடும். எந்த மூலையிலிருந்து வந்தாலும் என் மேல அது புரளாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் அப்பா என் கூட இருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். இருக்கிற இந்த பலவீனங்களை அவர் சுமந்து விட்டதுனால நான் இனிமேல் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதான ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பாவை பற்றி சரியா புரிஞ்சுக்கிங்க. அப்பதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, முன்ன மாதிரி என்னால் ஜெபம் பண்ண முடியும், முன்ன மாதிரி என்னால் பைபிள் படிக்க முடியும். காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளோட காம்ப்ரமைஸ் ஆகி அப்பாவை பதித்து தானே அப்பா மேல ஒரு கோபம் வந்துச்சு. ஆண்டவரே இவ்வளவு பண்றேன், இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்கு? எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க உங்களோட அனுமதி இல்லாம ஒன்றும் எனக்கு வராதில்ல. அப்ப நோயை நீங்க தானே அனுமதிக்கிறீங்க. கடவுள் கொடுக்கல, ஆனா நோயை அனுமதிக்கிறீங்களே நீங்க. என் வாழ்க்கை நான் என் பிள்ளைக்கு நோய் வரணும் நான் என்னைக்கும் நான் நினைக்க கூட மாட்டேன், தூக்கத்துல கூட நினைக்க மாட்டேன். ஏங்க, நானே இப்படி இருக்கும்போது நம்மை படைத்தவர், அவருக்குள்ள இருந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்மை படைத்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சம் வந்துட்டு போட்டுங்க, மழை பெஞ்சா கொஞ்சம் வரட்டுங்க, சுகர் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் வரட்டுங்க, இதை சாப்பிட்டா வரட்டுங்க அப்படின்னு நம்மளே நினைக்க மாட்டோம். நினைப்போமா? நீங்கள் நினைப்பீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு நோய் வரட்டும், வந்தால் தான் திருந்துவான்? நான் நினைக்க மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன். நீங்களும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே நானே அன்பை முழுசா நமக்கு அன்பு காட்ட தெரியல, அன்புன்னா என்னன்னு தெரியல. நாமளே இப்படி இருக்கும்போது அன்பாகவே இருக்கிற தகப்பனுக்கு நோய் வந்தால் பரவாயில்லைங்க அப்படின்னு அவர் நினைக்கலைங்க. இவனுக்கு இதை கொடுத்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவ்வளோ நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே போவேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உங்களோட கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். நம்மோடு கர்த்தர் கூட இருக்கிறார், நம்ம நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். நம்முடைய கண்களும் அதை காணும். உங்கள் சூழ்நிலைகளில், உங்களுடைய எல்லா விதமான காரியத்திலும், ஒவ்வொரு மூவ்லையும் தேவன் கூட இருக்கிறார் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னிலிருந்து அதை பார்க்க போகிறீங்க. அதை நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், குடும்பங்களை ப்ளஸ் பண்ணுறேன். உங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறி போவதை நான் ப்ளஸ் பண்ணுறேன். உங்களோட சூழ்நிலைகள் மாறட்டும், எல்லாம் நன்மையாக முடியட்டும்னு ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ.